இயக்குனர் பாக்யராஜின் மறைவு ஈடு செய்ய முடியாத இழப்பு என அவரது ரசிகர்கள் தொடர்ச்சியாக கவலை தெரிவித்து வருகிறார்கள். இந்தியாவிலேயே சிறந்த திரை கதாசிரியரை இழந்து தவித்து வருவதாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்பா அண்ணன் போன்றவர் பாக்யராஜ் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். நல்ல இயக்குனர் என்பதை விட நல்ல மனிதர் கே பாக்யராஜ் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கே பாக்யராஜின் இன்னும் சில வெற்றி திரைப்படங்கள் குறித்தும் நாம் சற்று நினைவு கூறலாம். ஒரு கை ஓசை என்ற திரைப்படம் 1980ஆம் ஆண்டு வெளியாகியது. இந்த படத்தில் வாய் பேச முடியாத கதாபாத்திரத்தில் பாக்யராஜ் நடித்தது இன்றளவும் ரசிகர்களால் கொண்டாடப்படுகிறது. அதேபோல எங்க சின்ன ராசா 1987ஆம் ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் குடும்ப பின்னணியில் உருவான ஒரு சூப்பர் ஹிட் கமர்ஷியல் படமாக பார்க்கப்படுகிறது. அதேபோன்று ராசகுட்டி என்ற திரைப்படம் 1992ஆம் ஆண்டு கிராமத்து பின்னணியில் நகைச்சுவைக்கு முக்கியத்துவம் கொடுத்து இயக்கிய வெற்றி படமாக இருந்து வருகிறது. அவசர போலீஸ் 100 என்ற படம் இன்றும் நகைச்சுவைக்கு சிறந்த திரைப்படமாக இருந்து வருகிறது, ரசிகர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதே போல பவுனு தான், வீட்ல விசேஷங்க அப்படின்னு இன்னும் பல திரைப்படங்களில் மிகச்சிறந்த கதாபாத்திரங்களை தேர்வு செய்து மக்களுக்கு பிடித்தவாறு அதை கொண்டு சேர்த்து புகழ்மிக்க ஒரு இடத்தை சென்றடைந்திருக்கிறார் கே பாக்யராஜ். திரைத்துறையில் மட்டுமல்ல, சிறந்த கதாசிரியராகவும் அவர் இருந்திருக்கிறார். பாக்யராஜ் அவர்களின் மிக முக்கிய அடையாளமே அவரது எழுத்துக்கள் என்று சொல்லலாம். தமிழ் சினிமாவில் திரைக்கதை மன்னன் என்று அனைவராலும் போற்றப்பட்டவர். வெறும் 10 நிமிடங்களில் ஒரு வரியாக சொல்லக்கூடிய எளிய கதையை அடுத்த காட்சி என்ன என்ற ஆவலை தூண்டும் வகையில் விறுவிறுப்பாக நகைச்சுவையாக அதை மாற்றுவதில் வல்லமை படைத்தவர். தன்னுடைய சொந்த படங்கள் மட்டுமல்ல, பாரதி ராஜாவின் 16 வயதிலே கிழக்கே போகும் ரயில், புதிய வார்ப்புகள் போன்ற படங்களுக்கும் அவர் திரைக்கதை வசனம் எழுதியிருக்கிறார். அதே போல அமிதாப் பச்சன் நடித்த ஆக்ரே ரஸ்தா என்ற ஹிந்தி படத்திற்கும் இவரே கதாசிரியர். ஒரு கதையை எழுதி கதையை திரையில் அச்சசலாக கொண்டு வருவதில் மாபெரும் வெற்றி கண்டவர் கே பாக்யராஜ். ஒரு பிரம்மாண்ட செட்டிங்கோ அதிரடி சண்டை காட்சிகளோ இல்லாமல் குடும்ப உறவுகள் மற்றும் மனிதர்களின் பலவீனங்களை மையமாக வைத்து படம் இயக்கியவர். முந்தானை முடிச்சு, அந்த 7 நாட்கள், தூரல் நின்று போச்சு உட்பட 25க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கி அதில் பெரும்பாலானவற்றை மாபெரும் வெற்றி படங்களாக்கி காட்டியவர். ஒரு சாதாரண மனிதனும் சினிமாவில் உச்சகட்ட கமர்ஷியல் ஸ்டாராக வர முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திகழ்ந்தவர் கே பாக்யராஜ் அவர்கள். சினிமாவை தாண்டி தமிழ் இலக்கியம் மற்றும் இதழியல் துறையிலும் தனக்கென ஒரு பேரரசை உருவாக்கியவர். சாமானிய மக்களும் படித்து ரசிக்கும் வகையில் எளிய நடையில் கதைகளையும் கட்டுரைகளையும் எழுதினார். பாக்யா என்ற வார இதழின் ஆசிரியராக இருந்து பல ஆண்டுகள் அதனை வெற்றிகரமாக நடத்தியும் காட்டினார். இந்த இதழின் மூலம் பல புதிய நாவல்களையும் சிறுகதைகளையும் எழுதி பல வாசகர்களை ஈர்த்தவர். அப்படிப்பட்ட தன்னிகரல்லா ஒரு மனிதரை இன்று தமிழ் திரையுலகம் இழந்து வாடிக்கொண்டிருக்கிறது.
தமிழ் சினிமாவின் பன்முக வித்தகரை இழந்து திரையுலகம் இன்று வாடிக்கொண்டிருக்கிறது. பாக்யராஜ் அவர்களின் திரைப்படங்களை மற்ற இயக்குநர்களின் படங்களிலிருந்து பிரித்து காட்டும் அந்த பாக்யராஜ் டச் என்று சொல்வார்கள். அது போன்ற தனித்துவமான படைப்புகள் அவருடைய படைப்புகளாக இருந்திருக்கின்றன. பொதுவாக அவரது திரைக்கதையில் பொருட்களுக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பல படங்களில் பார்த்திருக்கலாம். ஒரு சாதாரண பொருளை கதையின் முக்கிய குறியீடாக அல்லது திருப்புமுனையாக மாற்றுவதில் அவர் நிபுணத்துவம் பெற்றவர். உதாரணமாக முந்தானை முடிச்சு படத்தில் வரும் முருங்கைக்காய், அந்த குறியீடை நாம் சொல்லலாம். அந்த 7 நாட்கள் படத்தில் ஹார்மோனியம் பெட்டியையும் கூட நாம் சொல்லலாம். ஒரு படம் தொடங்கி முதல் 15 நிமிடங்களிலேயே கதையின் முக்கிய பிரச்சனை என்ன என்பதை பார்வையாளர்களுக்கு மிக எளிமையாக கடத்தி விடுவார் கே. பாக்யராஜ். எந்த ஒரு எடிட்டிங் ஜாலங்கள் இல்லாமல் அடுத்த காட்சி என்ன என்ற ஆவலை தூண்டும் ஹூக் லைன் ஒவ்வொரு காட்சியின் இறுதியிலும் இருக்கக்கூடியதை நாம் பார்க்க முடியும். சுருக்கமாக சொன்னால், நம் பக்கத்து வீட்டுக்காரரின் கதையை நமக்கே சுவாரஸ்யமாக சொல்வதுதான் பாக்யராஜின் அசாத்திய தனித்துவம். பெரிய முற்போக்கு கருத்துகள், சுவர் இல்லாத சுத்திரங்கள், தூரல் நின்று போச்சு சொன்னாலும் கூட அவருடைய சொல்லி மாளாது. ஒரு 30, 34, 35 வயசுக்குள்ளேயே ஒரு புரட்சி தலைவர். ஒரு காட்சி என்ன, ஒரு வசனம் என்ன, ஒரு பாடலுடைய வரிகள் என்ன, எல்லாத்தையும் புரட்சி தலைவர் தேர்ந்தெடுப்பார். இது அவருக்காக இல்லை, மக்களுக்காக. மக்களுக்காக படைப்பு என்பது மக்களுக்கு 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 என்ற சிந்தனையோடு புரட்சி தலைவர் வாழ்ந்தார். அதனால தான் இவருடைய அந்த அப்கமிங்கிலேயே இதை எனக்கு கலை உலக வாரிசுன்னு சொன்னார். நான் புரட்சி தலைவருடைய காட்டுத்தனமான பெரிய பக்தன். அதற்கு பிறகு கலை உலகத்துக்கு இவர் தான். இன்னைக்கு எப்படி நான் எழுதினாலும், அதாவது 16 வயதிலே சம்ம காலத்தில் ஒரே படத்தில், முதல் படத்தில் பாரதிராஜா சார் இயக்குனராகிறாரு, இவர் உதவி இயக்குனராக இருக்காரு. ஒரு குருநாதர்கிட்ட எப்படி இருக்க முடியும்? இது எப்படி இருக்குன்ற மாடுலேஷன் சூப்பர் ஸ்டாருக்கு சொல்லி கொடுத்தவர் பாக்யராஜ் சார். இது எப்படி இருக்கு? ஸோ அந்த ஸ்டைல் தான் அதற்கு பிறகு செயலாக பாய்க்கப்பட்டது. இன்னைக்கு உலகநாயகன் கமலஹாசன் சொல்கிறோம், 16 வயதில் ஆத்தாவையும் சந்தைக்கு போகணும் காசு கொடுன்ற 3 மாடுலேஷனில் சொல்லி கொடுத்தவர் இவர். இதெல்லாம் பார்க்கிற பொழுது எப்பேற்பட்ட ஒரு மனிதனை இன்னைக்கு நம்ம இழந்திருக்கோன்ற பொழுது ரொம்ப கொடுந்துயரமாக இருக்குது, மிகப்பெரிய கொடுந்துயரமாக இருக்குது. ஒரு காதலித்து மணந்த மனைவி இறந்த பிறகு ஆகா ஒரு மிகப்பெரிய கலை உலகத்தில் பொக்கிஷம் அவ்வளவு நம்ம விட்டு போயிடுமோ, சிதறிடுவாரோ, அவருடைய கற்பனை வறண்டு போயிருமோன்னு பதட்டத்தில் இருக்கிற பொழுது இந்த பூர்ணிமா அன்னியார் தனது நடிப்பு உலக வாழ்க்கையை தள்ளி வச்சுட்டு அவர் தனது மூத்த பிள்ளை மாதிரி இவரை பார்த்து இன்னைக்கு ஒரு அன்றில் பறவைகள் போல கலை உலகத்தில் திருமணம் முடிந்தவர்கள் காலம் முழுக்க கரங்கோத்து இருக்கின்றது அடுத்த தலைமுறைக்கு முன்மாதிரியாக இருந்தவர். ஸோ அந்த பூர்ணிமா அன்னியாருக்கும் நமது அருமை மகன் சாந்தனுக்கும் இந்த குடும்பத்துக்கு அழகு மருமகளுக்கும் இறைவன் நல்ல ஒரு ஆறுதல் சொல்லணும்.